அவர் ராம்ஜியோட அண்ணன் தானா. மதுரையில் பிறக்கிறப்ப நல்லா தான் பிறந்திருந்தார். ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு ஆள் ஒரே அந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருந்துச்சு, விரலாம். ஆமாம். அப்பா வந்து பார்த்துட்டு ஜிஹெச் தான் கூட்டி போனோம். எல்லா டாக்டருமே பார்த்தாங்க. அவனை வந்து ஒரு காட்சி பொருளாக, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காட்சி பொருளாக ஒரு விளையாட்டு பொருளாக தான் பார்த்தாங்க தவிர அவனை இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லை அவனை வந்துட்டு டிப்ரெஷன் ஆகாமல் எப்படி கொண்டு வரலாம் அந்த மாதிரி யாருமே சொல்லலை. நம்ம ஒதுக்கிடக்கூடாது, அவனை வந்து நம்மளை விட தாழ்வு மனப்பனை கொண்டு போயிடக்கூடாதுன்றக்காண்டி அவன் எங்கே கூப்பிட்டாலும் வருவேன். ஷோ கூட்டப்போ கூட வந்தேன். அவர் மேரேஜ் வந்து பாம்பேயில் நடந்துச்சு. அந்த பொண்ணு வந்து யோகிதா வந்து என்னோடய தம்பியோட ஒய்ஃபு, எல்லோ கலர். அண்ணனும் அப்போ நான் ஃபாரினில் இருந்தேன். அண்ணனும் அவரும் தான் 2 பேர் தான் போய் அங்கே பொண்ணை பார்த்தாங்க. பொண்ணை பார்த்து அவங்கள வந்து இங்கே ஓகே பண்ணி மதுரை மீனாட்சி கோயிலை வச்சு 2016 பெர்மிஷன் வாங்கிட்டு கமிஷன்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கி போய் கல்யாணம் பண்ணி வச்சு இன்றைக்கி அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. உண்மையில் ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அவனுக்கு கல்யாணம் நடக்காது அந்த ஒரு கவலை எனக்கு ரொம்ப. வெரி குட். அப்பா கிடையாது, அண்ணன் தான். ஆனால் எனக்கு அந்த வருத்தம் இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அந்த வருத்தம் இருந்தது. அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது நம்மள மாதிரியே. நீங்கள் அந்த பிள்ளைங்க நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, அந்த மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறது அது நம்ம தான் சொல்லிக்கிறோமே தவிர அவங்ககிட்ட கிடையாது. நான் இங்கே வந்து பார்த்தாலே நிறையா பேர் பார்த்துருக்கேன். இப்போ என் தம்பியெல்லாம் செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகம். மற்றவங்க தப்பாக நினைப்பாங்க, வெளியே ரோட்டில் போனால் அப்போலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆமாம், அது நினைக்க வேண்டியதில்லை. ஒரு கார் வாங்கினார் சார். நான் வந்துட்டு 20 வருஷமாக வேலை பார்க்குறேன். என்னால் ஒரு சைக்கிள் கூட இன்ன வரைக்கும் வாங்க முடியல. ஆனால் அவர் 18 வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்காப்புல. செல்ஃபோன் சர்வீஸ், மதுரையில் செல்ஃபோன் சர்வீஸ் பார்க்குற கடையில் வேலை பார்க்குறாப்புல. ஒரு கார் வாங்கினார், இண்டிவிஜுவல் ஒரு கார் வாங்கி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி அவனே ஓட்டினாப்புல மதுரை ரேஸ் கோர்ஸ் கிட்ட. இன்றைக்கி ஒரு பைக் வாங்கி அந்த பைக்கை நாகர்கோவிலில் போய் ஆல்ட்ரேஷன் பண்ணி அதுக்கு லைசன்ஸ் எடுத்து பைக் ஓட்டு ஒய்ஃபோட வச்சு பைக் ஓட்டி பழகிறாப்புல. இல்லை, இந்த உலகம் வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாதுல்ல, எங்களுக்கு இருக்குது. நாங்கள் காமிக்கணும்ல யார் என்னன்னு. இது வந்து இவருக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா மாற்றுத்திறனாளிக்கும் பொருத்தமானது தான். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்களை வந்து மேலே கொண்டு போகும். இன்றைக்கி பைக் வாங்கி அவரும் ஒய்ஃபும் 2 பேரும் பைக்கில் போவாங்க. இன்றைக்கி 2 வருஷமாக அந்த பைக்கில் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். 13 வருடமாக நான் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போவேன். பஸ்லையுமே போராட்டம் தான். ஆமாம், ஏறுறது போராட்டம், அது ஒரு விஷயம். பஸ் இந்தான ஏற முடியும். பஸ் இங்கே மூவிங்லேயே தான் இருக்கும். எங்களை யாரோ சின்ன பிள்ளைங்க நினச்சிட்டு ஓரத்தில் நிற்கிறாங்கன்னு அப்படியே போயிடுவாங்க. இன்கேஸ் கூட்டமாக இருந்தால் தான் பஸ் நிற்கும், தனியாக இருந்தால் நிற்க மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. நான் நிறையா வாட்டி பஸ்ஸில் மூவிங்கில் ஏறியிருக்கேன். ஒரு வாட்டி இறங்கும் போதெல்லாம் கீழே மிஸ் ஆகி கீழே விழுந்திருக்கேன். பின்னாடி இருந்து ஓடி வந்து தூக்கி விட்டு பஸ்ஸு டிரைவரை கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அவர் சொன்ன மாதிரி தான் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு. நான் எங்கள் அப்பா ஐயா மாதிரி தான். என்னோடய அப்பா வரலை, அவரும் மாற்றுத்திறனாளி தான். என்னோடய அம்மாவும் மாற்றுத்திறனாளி தான் என் குடும்பத்தில். அப்போது எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் ஆகிற முன்னாடி வருஷம் வரைக்கும் என்னுடைய வளர்ச்சி, உயரம் அதிகமாக வரணுங்கிறதுக்காக போகாத டாக்டரே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜிஹெச்சில் போனோம்னா என்னை படுக்க வச்சுருவாங்க. எங்கள் அப்பா வந்து சார் நீங்கள் ஓரமாக இல்லைங்கன்னு சொல்லிடுவாங்க, இல்லைனா வெளியே வெயிட் பண்ணுங்கன்றாங்க. பார்த்தா எங்கள் அப்பா 1 மணி நேரம் 2 மணி நேரம் சென்று கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் கூப்பிடவே மாட்டாங்க, அவரை வந்து எட்டி பார்ப்பார் எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ. அப்போ என்ன விஷயம் நடந்துச்சுன்னா, என்னை படுக்க போட்டு என்னை நிறுவனமாக ஆக்கிடுவாங்க. ட்ரெஸ்ஸே இருக்காது, எல்லாத்தையும் கழிட்டு இவரை பாருங்கள், இவர் இத்தனை ஃபீட் ஹைட்டு, இந்த ஃபிங்கர் இவ்வளோ ஹைட்டு இருக்கும், இவங்களுக்கு இந்த ஃபிங்கர் வளராது, இவங்களோட இந்த முட்டி அளவு இவ்வளோ தான் இருக்கும், இந்த கால் இவ்வளோ தான் இருக்கும், ஈவன் என்னோடய உறுப்பு முதற்கொண்டு எல்லாமே சொல்லி காமிப்பாங்க.